Hallelujah. Amen. Amen. So I want to wish all the fathers here happy birthday. Happy Father's Day. Okay, it's not easy to be a father. Okay. ஆண்கள் ரொம்ப பிரச்சனைகள் கடந்து போகிறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியாது. கரெக்டாக நம்மளே அந்த பிரச்சனையை நம்ம மனசில் வைத்து நம்ம வாழ்க்கை கடந்து போகிறோம். ஸோ ஃபாதர்ஸ் டே, ஓகே, டுடே இஸ் யோர் டே. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஒரு விசேஷமான செய்தி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ நான் நம்புகிறேன் இந்த செய்தி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ நேரத்தை தாமதிக்காமல் இன்னைக்கு பாஸ்டர் சொல்கிற அத்தோரம் நம்ம ஜக்கியூஸ் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈலாய், ஓகே, ஓகே, ஈலாய் பற்றி நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு பிள்ளைகள் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சுகள் நம்ம ஐட்டம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் லேட்டர் ஒரு சின்ன ஃபெலோஷிப், சின்ன ஐக்கியம், கொஞ்சம் பலகாரம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை கலந்து வந்து நம்ம ஃபெலோஷிப் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபாதர்ஸ் டே, டுடே இஸ் யோர் டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஈலாய் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ 1 சாமுவேல் 2 அதிகாரம் 2 12 17. 1 Samuel chapter 2 verse 12 to 17. எலியாயின் மகளாய் இருந்தார். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 13. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடத்தித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 குரல் உள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து 14 அதனால் கோப்பையிலாவது பானையிலாவது சருத்தத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியர் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஷ்டவேலைக்கு எல்லாம் செய்தார்கள். 15 கொழுப்பை தணிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு போதிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவ்விதத்தை உன் கையிலே வாங்குவதில்லை என்றான். 16 அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தணிக்க விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டாய் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். 17 ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷன் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். Thank you, Edwin. நான் சீக்கிரமாக இங்கிலீஷில் பார்க்கிறேன். Now the sons of Eli were very corrupt. They did not know the Lord, and the priest's custom with the people was that when any man offered a sacrifice, the priest servant would come with a 3-pronged flesh hook in his hand while the meat was boiling, and he would thrust it into a pan and take for himself. So they did in Shiloh to all the Israelites who came there, and before they burned the fat, the priest servant would say to the man, give me meat for roasting to the priest. He would not take boiled meat but raw. 16 and if the man said to him, they should really burn the fat first, and you may take as much as your heart desires. And he will say, no, you must give it now, or not I will take it by force. And therefore the sins of the young man was very great before the Lord, for the man abhorred the offering of the Lord. பார்த்தீங்கன்னா எலி ஒரு ஆசாரியர். ஓகே, நம்ம காலத்தில் அவர் ஒரு பாஸ்டரை நம்ம சொல்லலாம். ஓகே, கடவுள் வந்து அவருடைய ஃபேமிலி தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எலியோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஈலாயோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. நிறையா he did not raise his child very well. ஸோ அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த 2 அதிகாரம், ஓகே, பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் அப்பா நம்ம எப்படி பார்க்குறோம், அப்பா வந்து வீட்டு தலைவர் தானே. ஓகே, அப்பா தான் முடிவு எடுப்பார். ஸோ அதை மட்டும் இல்லை, ஓகே, இந்த காலத்தில் ஓகே
நீங்கள் வந்து ஆவிக்குரிய தகவலாக இருக்கணும். வாமின்னு சொல்லுவாங்க. ஓகே, வீட்டு தலைவர். ஓகே, நீங்கள் வீட்டு தலைவராக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து ஆவிக்குரிய தகவலாக இருக்கணும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைக்கும். ஓகே, முதலாவது நீங்கள் அந்த வீட்டு அந்த the leadership role நீங்கள் இருக்கணும். As a father, you are the leader of the. நீங்கள் தான் first person in your family. நீங்கள் தான் first line of defense. ஓகே, நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் தான் வீட்டு தலைவர். வாமின்னு சொல்லுவோமா? ஸோ இது ஒரு ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு முக்கியமான பொறுப்பு ஆண்டவர் கழுத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி உங்கள் குடும்பம் நீங்கள் எப்படி வழி நடத்த போறீங்க? ஓகே, ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஈலாய் ஃபெயில். ஓகே, அவர் தோல்வியாக இருக்கு. ஓகே, அவர் மேபி அவர் ஊழியத்தில் அவரை ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் குடும்ப விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவர் முடிவு வந்து ரொம்ப மோசமான முடிவு. அவர் ஈலாய் வாழ்க்கை நம்ம பார்க்கணும். இட்ஸ் வெரி சேட், ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குது. அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஆசை அறியும். ஓகே, God has chosen him. ஓகே, அவரோட குடும்பம் வந்து அவரோட வம்சம், அவர் தலைமுறை வந்து அந்த பிரீஸ்ஹுட், அந்த ஆசை அப்படியே அந்த தொடர்ந்து போகணும். ஆனால் அவருடைய பாவத்தினால ஒரு மிகப்பெரிய தோல்வி ஈலாயோட வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைவராக இருக்கணும். யூ மஸ்ட் டேக் த லீடர்ஷிப் இன் யோர் ஹவுஸ். ஓகே, ஸோ லீடர்ஷிப்னா என்ன? ஓ, நான் தான் ஆம்பளை, என் பேச்சு தான் நீ கேட்கணும், அந்த மாதிரி. தட் இஸ் நாட் த லீடர். ஆண்டோட திட்டம், தட் இஸ் நாட் த பிளான் ஆஃப் காட். அந்த மாதிரி லீடர்ஷிப் ஆண்டு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட குடும்பம் அன்பாலே நீங்கள் வழி நடத்தணும். வாமின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர், சுருக்கமாக 5 பாயிண்ட் நான் ஷேர் பண்ண போகிறேன். மற்ற காரியங்கள் பார்ப்போம். ஸோ நம்பர் 1, ஓகே, fathers, okay, please listen. A father must lead with godly authority. ஒரு தகப்பன் வந்து ஆவிக்குரிய அதிகாரத்துல நீங்க உங்க ஃபேமிலி, உங்க குடும்பத்தை நீங்க வழி நடத்தணும். சீக்கிரமாக எபேசியர் 5:23. Ephesians chapter 5 verse 23. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கின்றார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? For the husband is the head of the wife, and also Christ is the head of the church. He is the savior of the body. So நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லிருக்காரு, நீங்க வந்து தலைவராக இருக்கணும். Yes, how Christ is the head. So இதுதான் நான் இன்னைக்கு ப்ரீச் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அதுக்கு நம்ம நேரம். ஆனால் உங்களுக்கு தெரியும், முதலாவது யாரு? கிறிஸ்து, அப்புறம் தான் தகப்பன், அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரோல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய ரோல்ஸ் நீங்கள் செய்யணும். அது வசனோட நான் ப்ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ கிரைஸ்ட் வந்து நம்மளுடைய தலைவர். ஓகே, ஆவிக்குரிய தலைவர். அப்புறம் அவர் யார் எடுத்திருக்காரு? தகப்பன். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபேமிலி சரி. ஸோ மனைவிகள் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். உங்கள் பர்சனுக்கு நீங்கள் கீழ்படுத்தலாம். யூ நீட் டு சப்மிட் டு யோர் ஹஸ்பண்ட். இஃப் யூ டோன்ட் சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட், அப்புறம் ஆண்டவருடைய சித்தம் பிரகாரம் நீங்கள் ஜீவிக்கல, அதான் பிரச்சனை வரும் நம்ம வீட்டில், அதான் பாவம் வரும். ஓகே, ஸோ அதுதான் ஆண்டவரோட சித்தம், ஆண்டவரோட திட்டம். So a father must lead with godly authority. ஆவிக்குரிய அதிகாரத்தோட நீங்க உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தணும். நீங்க லீட் பண்ணாட்டி யாராச்சும் லீட் பண்ணுவாங்க. அப்போதான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். நீங்க கப்பலில் போறீங்க. ஓகே, ஒரு கப்பல், ஒரு கேப்டன் தேவைப்படுது. அந்த கேப்டன் தான் தெரியும் இந்த கப்பல் வந்து இந்த டைரக்ஷனில் போகணும், இப்படி போகணுமா, இப்படி போகணுமா, இல்லாட்டி நிப்பாட்டணுமா. ஸோ அந்த பொறுப்பு வந்து தகப்பன் தான் நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கணும்னு சொல்லுவோமா. ஸோ உங்களோட ஃபேமிலி ஒரு கப்பல் போல. ஓகே, ஸோ நீங்கள் அந்த தண்ணியில் போகிறீங்க. சில வேதம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கேப்டன் வந்து ஃபேர்மாக இருந்தால் அந்த பயணத்தில் நீங்கள் போக முடியும். ஆனால் அந்த கேப்டன் ஃபேர்ம் இல்லாட்டி வேற ஒருத்தர் அந்த லீடர்ஷிப் தான், அதை தான் பிரச்சனை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ தகப்பன் நீங்க வந்து வீட்டு தலைவராக இருக்கணும். உங்க குடும்பத்தை நீங்க ஆவிக்குரிய அதிகாரத்திலே நீங்க வழிநடத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி கிட்ட? சம்டைம் நம்ம பார்க்குறோம், ஓ நீங்க வந்து மதிக்கணும். ஸோ இந்த மதிப்பு வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும். we need to earn this respect. நீங்க அப்படி நடத்துறீங்களா? உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கும்போது அவங்க மதிக்க முடியுமா? ஓ இவருதான் என் அப்பா, ஓகே, அவங்கள மதிக்க முடியும். நீங்க எப்படி உங்க வாழ்க்கை எல்லாமே உங்க பிள்ளைங்க உங்க மனைவி அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு லீடர் நீங்க எப்படி இருக்கணும் அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்க வீட்டு தலைவராக இருக்கீங்க. நீங்க ஆவிக்குரிய ஆளுநத்துல உங்க குடும்பம் நீங்க நடத்தணும். ஸோ தலைவர்னா ஓ இது நீ செய் அது செய், ஓகே, அதில் தலைவர்னா ஆக்சுவலி இட்ஸ் டாக் அபவுட் servant leadership. Okay, servant. How do you say servant in servant? Servant. It's actually you are not a leader, you are a servant. Okay. நீங்க சேவை செய்யணும். Very good. Thank you. நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க சேவை செய்யணும். You are supposed to lead your family as a servant. Okay, நீங்க உங்க ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, உங்க பிள்ளைக்கு அன்பு செலுத்தணும். அதுதான் நீங்க அப்பதான் நீங்க அந்த கடவுளுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நடத்த முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கப்பலில் இருக்கீங்க, நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் தான் அந்த டைரக்ஷன் செய்யணும். என்னோட ஃபேமிலிக்கு செய்யணும், இப்படி செய்யணும். ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஓகே, ஃபேமிலி டைம் வந்து நீங்கள் சொல்லணும், இப்போ வந்து ஃபேமிலி டைம், ஓகே, ஃபோனில் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஒரு ஃபேமிலியாக ஆகிக்கும் செய்யணும். ஸோ நீங்கள் அந்த முடிவு இருக்கணும். வேறு நிமிஷம் நீங்கள் அவங்க இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் தான் வீட்டு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. Number 2, so first point வந்து father must lead with godly authority. Number 2, a father is a spiritual foundation for the home. Okay, ஒரு தகப்பன் நீங்க தான் அந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம். ஓகே, உங்களுக்கு தெரியும் அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். விஜய் கடையில் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாரு. ஓகே, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா, ஒரு கட்டடம் கட்டும் போது ஏன் அந்த கட்டடம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது? ஏன் சொல்லுங்க? அந்த அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யுவர் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் சரியாட்டி என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்கும்? உங்க வீட்டு ஒன்றும் you will break. ஓகே, ஸோ அந்த அஸ்திபாரம் வேற எதுவும் இல்லை, அஸ்திபாரம் கடவுளோட வார்த்தை. ஓகே, கடவுளோட வார்த்தை வச்சு நீங்கள் அதை தான் உங்களுடைய வீட்டில் ஆவிக்குரிய spiritual foundation. Spiritual foundation is very important. Physical foundation, okay, நீங்க பணம் நீங்க உங்க பணம் சேவ் பண்றீங்க, ஓகே, அதெல்லாம் முக்கியம். நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்க ப்ரொவைட் பண்ணுங்க, சாப்பாடு பண்ணுங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம்லாம் ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க வைக்கணும். உங்க ஆவிக்குரிய அஸ்திபாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வேற பிரச்சனை வரும்போது நீங்க தான் ஃபர்மா இருப்பீங்க. சீக்கிரமாக Proverbs நீதிமொழி 22:6, Proverbs chapter 22:6, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Amen. மறுபடியும் படியுது. பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Amen. When he is old, okay, உங்க பிள்ளைங்க வந்து இப்போ பேபியா இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் அவங்க வளர்ந்துவாங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க, ஓகே, அதுதான் அவனோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் அவன் சொல்லுவாங்க. இட்ஸ் கோயிங் டு லிவ் ஒன் டே. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் ரொம்ப சீக்கிரமாக க்ரோ பண்ணுறாரு. நீங்கள் ஒரு பேபியாக இருந்தால் இப்போ பாரு, ஒரு லிட்டில் பாய் ஐ திங்க் another 2-3 years. இப்போ என் டாட்டர் வந்து இங்கே வந்துட்டாங்க. ஓகே, நினச்சி கூட பார்க்க முடியல. ஓகே, நீங்கள் பேபியாக இருந்தாங்க, they won't be a baby forever. அவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் என்ன எப்படி உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்துங்க, என்ன அஸ்திபாரம் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைய? ஆவிக்குரிய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஓகே, வேதம் ஜெபம். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து ட்ரெயின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ட்ரைனிங். நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் வந்து இட்ஸ் நாட் 1 day. ட்ரைனிங்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் 1 hour 2 hours 3 hours 4 hours 5 hours 6 hours 7 hours 8 hours 9 hours 10 hours 11 hours 12 hours 13 hours 14 hours 15 hours 16 hours 17 hours 18 hours 19 hours 20 hours 21 hours 22 hours 23 hours 24 hours 25 hours 26 hours 27 hours 28 hours 29 hours 30 hours 31 hours 32 hours 33 hours 34 hours 35 hours 36 hours 37 hours 38 hours 39 hours 40 hours 41 hours 42 hours 43 hours 44 hours 45 hours 46 hours 47 hours 48 hours 49 hours 50 hours 51 hours 52 hours 53 hours 54 hours 55 hours 56 hours 57 hours 58 hours 59 hours 60 hours 61 hours 62 hours 63 hours 64 hours 65 hours 66 hours 67 hours 68 hours 69 hours 70 hours 71 hours 72 hours
பைபிள் வாசனம் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் அவங்க எப்படி ஜெபிக்கணும் நீங்கள் கற்றுக்கணும். You need to teach your children how to pray. Okay, so the application is உங்கள் பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க. நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா, நீங்கள் சபைக்கு வரீங்களா, அதை போல் அவங்க செய்வாங்க. நீங்கள் சபையில் இருக்கட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்கள் பிள்ளைங்க வருவாங்க. You must be an example to your children. நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். Parents, you play a very important role. ஆனால் நான் சொன்னேன், father play the more important role. தகப்பன், because நீங்கள் வீட்டு தலைவர், நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் கடவுள் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காரு ஃபேமிலி. பிகாஸ் வீட்டு தலைவர் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பா அப்படி செய்கிறாரு ஃபாலோ. என் பையன் என்னை அப்படியே பார்க்குறாரு, நான் என்ன செய்கிறேன் அப்படியே அவங்க நான் எனக்கு உணர்வு அவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி பேசுகிறேன். சம்டைம்ஸ் அவர் சொல்கிறேன், நீங்கள் எப்படி செய்கிறீங்க, அதான் நான் செய்கிறேன் அப்படி. வா ஓகே. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்க நல்லா பார்க்குறாங்க, அவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் இருந்தாலும் அசிட்டிவாக நீங்கள் போடுறீங்க. சில பெற்றோர்கள் எங்கள் பையனோட கேஜெட் பிடிக்கும், நான் ஐபேட் வாங்கிக்கிறேன், நான் ஃபோன் வாங்கிக்கிறேன், வர சந்தோஷமாக இருக்கணும். ஏன்? பிகாஸ் நீங்கள் சின்ன பிள்ளைங்க அந்த 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 பயக்கத்தில் நீங்கள் கிடைக்கல. நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு ஃபோன் இல்லை, எனக்கு இன்டர்நெட் இல்லை, ஒன்றுமே இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை. ஸோ என்னோட பிள்ளைங்க நீங்கள் வாங்கி கொடுக்குறேன், அவங்களோட வாழ்க்கை நாசமாக பண்ணி நான் சொல்கிறேன். பிகாஸ் கேஜெட் இஸ் வெரி வெரி இது ரொம்ப மோசமான ஃபோன். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி என்ன மாதிரி அசியமாக நீங்கள் கொடுக்க போறீங்க. ஓகே. சில பேர் படிப்பு, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வெரி குட் போடுங்க அந்த அஸ்திபாரம், நல்லா படிக்கணும். ஓகே, இதெல்லாம் வெரி குட். ஆனால் ப்ரையாரிட்டிஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன முக்கியத்தை கொடுக்குறோம், உங்கள் வாழ்க்கையில் என்ன முக்கியத்தை கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் இந்த பாலிசி இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது ஆண்டவருக்கு செலுத்துங்க. அந்த காணிக்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் டு காட், அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பாருங்க. ஸோ யூ நீட் டு டீச் them to pray. You need to teach them. உங்கள் பிள்ளைங்க எப்படி ஜெபிக்கணும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். வாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ சின்ன வயசில் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஓ பரவாயில்ல, இன்னும் சின்ன பையன் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, பேபி அந்த வயசில் இருக்கும்போது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. மியூசிக் சட்டன் வார்த்தைகள் அவங்க அந்த மைண்டில் ஓடும். நீங்கள் மியூசிக் கேட்குறீங்களா, அந்த பேபி பிறக்கும்போது அந்த மியூசிக்கல் கேட்கணும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்களா, அந்த பேபி இஸ் லிசனிங். அதை நல்லா ஆண்டவர் அப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு இந்த மதர்ஸ் ரூம். ஓகே. ஸோ உங்கள் பிள்ளை நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ ஒரு தகப்பன் வீட்டு தலைவராக இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த பொறுப்பு இருக்கணும். ஓகே. உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும், நீங்கள் அப்பா ஜெபிக்கிறாரு, அப்பா ப்ரே பண்ணுறாரு, அப்பா சபையில் இருக்காரு, அப்பா ஊழியம் செய்கிறாரு, அப்பா ஆண்டவருக்கு செய்கிறாரு. நீங்கள் தான் ஒரு முன்மாதிரி இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தகப்பன் நீங்கள் தான் வீட்டு ஆசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரின்னா ஒரு சாதாரண பொறுப்பு இல்லை. ஒரு ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. ஒரு ப்ரீஸ் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் பரிசுத்தமான வாழணும். ஓகே. எல்லாம் ஒரு முறை இருக்குது, அவர் செய்யணும். அது செய்யலாட்டி ஆண்டவருக்கு கோபம் வரும். ஸோ ஆண்டவர் ஒரு பொக்கிஷம் கொடுத்துருக்காரு. என்ன பொக்கிஷனா உங்கள் ஃபேமிலி. The family is very important. Okay. So தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஃபேமிலி ஒரு ஃபேமிலியோட வாழ்க்கை தான் ஒரு ஆர்டராக இருக்கணும். ஓகே. ஜெபம் நேரம், பைபிள் படிக்கிற நேரம், ஆண்டவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் செலுத்துங்க. யோர் பெஸ்ட் டைம். நம்ம எல்லாம் டைம் சரி பரவாயில்ல, இப்போ ப்ரே பண்ணுவோம், பரவாயில்ல. உங்கள் பிள்ளையை பார்க்குறாங்க, யோர் சைல்ட் இஸ் வாட்சிங் எவ்ரிதிங். அந்த பழக்கம் தான் என்ன சுடுகாட்டுக்கு கடைசி வரைக்கும். அதுதான் தட் இஸ் யுவர் லெகசி. அவங்க வயசாகும்போது அதே பழக்கம் வரும். ஓகே. டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓகே. இந்த பிள்ளைங்க வாழ்க்கை பார்க்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் யூ ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஐ வில் சே தகப்பன் ஃபாதர்ஸ் நீங்கள் இன்னும் முக்கியமான ரோலில் இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் தான் வீட்டு தலைவர், நீங்கள் தான் டிசைன் இல்லை. இப்போ ஜெபம் நேரம், பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வரலாம், ப்ரே பண்ணுவாங்க. இந்த நேரத்தை முதலாவது ஆண்டவருக்கு செலுத்துவோம், அப்புறம் மற்ற விஷயங்கள் பார்ப்போம். ஓகே. your children will thank you for it only. Number 3, a father must not compromise with sin. ராமன் சொல்லுமா,
ஒரு தகப்பன் பாவ வாழ்க்கையில அவரை விட்டு கொடுக்கூடாது. ஓகே, பாவம்னா பாவம் இல்லை, பரவாயில்ல ஒரு வாட்டி செஞ்சுட்டாரு, சரி பரவாயில்ல மன்னிச்சிருவோம். ஓகே, sin is sin, wrong is wrong. ஓகே ஓகே, 50 காசு எடுத்துருந்தாலும் 50 எடுத்துருந்தாலும் ரெண்டுமே பாவம். ஓகே, ஸோ நம்ம வந்து இல்லை இது ஒரு சின்ன பாவம், அது வந்து பெரிய பாவம், நம்ம வேற லெவலில் வச்சுருக்கோம், பரவாயில்ல இது சின்ன பாவம், சரி நான் மன்னிச்சு விடுறேன். நோ. ஸோ ஈலாம் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க என்ன மாதிரி பாவம் செஞ்சுருக்காங்க. ஓகே, பாவம் அக்கிரமம் செஞ்சாங்க. ஆனால் ஈலா என்ன செஞ்சாரு, சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ என்ன செஞ்சாரா, விட்டு கொடுத்துருவாங்க, பரவாயில்ல செய்யணும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அது யாரோட பிள்ளை, உங்கள் பிள்ளை, நீங்கள் என்ன செய்வீங்க. ஸோ யூ கேன் நாட் காம்ப்ரமைஸ் வித் சின். in 1 Samuel chapter 2 verse 29. இன்னும் சாமுவேல் 2:29. 1 Samuel chapter 2 verse 29. என் வாஸ்தவத்தை எடுக்கும்படி நான் கட்டளையிட்ட என் வழியையோ என் காணிக்கையையும் நீங்கள் உடைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என் இளைப்பாறுகிறோம் என் குமாரனை மதிப்பானை என்கிறார். Amen. ஆண்டவர் வார்த்தையோட சொல்றாரு, why do you kick at my sacrifice, at my offering? ஓகே, இது ஒரு பரிசுத்தமான ஒரு அந்த ஆஃபரிங், ஆண்டவர் ஆஃபரிங், and honor your son more than me. ஆண்டவர் வார்த்தையோட சொல்றாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈலாயோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கூல், பரவாயில்ல இருக்கட்டும். அதான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான முடிவு. ஓகே, கடவுள் இல்லாத கண்டிக்கிறார். ஓகே, எனக்கு கனம் இல்லை. ஓகே, அந்த கனம் நீங்கள் பிள்ளைங்க செலுத்துறீங்க. சில பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, யூ லவ் யுவர் சில்ட்ரன். சொல்லுவோம், ஐயோ என் பையன், ஓகே ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஒரு ஆசை, ஒரு பெண் கூட ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஸோ ஸ்டாண்ட் பண்ணும்போது சில அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு விற்கிற ஆனந்தங்க, ஓய்வோ என் பையன் நீ பரவாயில்ல ப்ரே பண்ணலாம், சரி பரவாயில்ல சர்ச்சுக்கு போகல, பரவாயில்ல ஓகேவா, நம்ம வீட்டில் ரெஸ்ட் பண்ணலாம், நம்ம எல்லாம் ஜாமா ப்ரெசன்ட் நம்ம வாங்கி கொடுக்குறோம், நம்ம அப்படியே அன்பாக நம்ம வாழ்த்துறோம். ஆனால் அந்த அவர் பாவம் செய்யும்போது நம்ம அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். பரவாயில்ல என் மகன் நான் ஏசுனா அப்போ கோச்சுக்குவார். ஓகே, இதுதான் ஈலாயோட பிரச்சனை. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார். பாவம், இது ஒரு பாவம். So a father cannot compromise with sin. Power. There's no way to look around it. நீதிமொழிகள் 13:24. Proverbs chapter 13 verse 24. உல்லாம் தெரியும் அந்த வசனம். He who spares his rod hates his son, but he who loves him disciplines him promptly. பிணம்பை கையாளாதவர் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே கண்டிக்கிறான். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்னோட டைமில் இந்த 80s மேபி ரேச்சல் டைம் தெரியும், அந்த டைமில் டிசிப்ளின் மாஸ்டர் ரூமில் என்ன இருக்கும், ரோத்தான் இருக்கும். நல்லா யூஸ் பண்ண சாத்தான் அவர் கிரியை செய்யலை. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரோத்தான் பயிற்சினா என்ன நடக்கும், போலீஸ் வந்துடும் ஸ்கூலுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் இந்த டிசிப்ளின்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க ஸ்கூலில். ஏன்? அந்த சைல்டுக்கு ட்ரோமா வரும். ட்ரோமானா அவர் மூளைக்கு பாதிப்பு. ஸோ இதெல்லாம் சாத்தானோட பிளான். பொறுப்புகள் வந்து ரோத்தான் வந்து ஆண்டோட பிளான். ஸோ லிட்டரல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு அவரோட கீழே செய்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் வேலை அது இன்னும் மோசம். நீங்கள் அந்த பிள்ளைங்க கத்தவே முடியாது. கத்துனீங்க மார்னிங் லெட்டர் கொடுத்துருவாங்க, பேசக்கூடாது. ஓகே, பேசக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம், நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள். ஓகே, ஸோ ஓகே பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா சரி அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதை வேறு. ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோலி பஸ்லோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்லாம் பிசாசை அவர் எடுக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா
நீங்க ரோத்தா நீங்க ட்ரை பண்ணுங்க, டிசிப்ளின் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்க ரோத்தால அடிங்க, போலீஸ் வந்து நிற்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசாசு அப்படியே நம்ம பிள்ளைய அவங்க கிடைக்கிறாரு. பிகாஸ் இது வந்து தேவனோட கட்டளை, இது வந்து காடோட பிரின்சிபல். ஓகே, he who spares the rod takes his son. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க டிசிப்ளின் பண்ணலையா, நீங்க உங்க பிள்ளைய நீங்க என்ன செய்றீங்க, வெறுக்கிறீங்க. ஓகே, I will go to first say you are killing your child. உங்க பிள்ளைய சாவடிக்கிறீங்க. பிகாஸ் என்ன நடக்கும், டிசிப்ளின் இல்லாம என்ன நடக்கும், வாழ்க்கையே நாசமா போயிடும். என்ன நடக்கும், அவர் கடைசி முடிவு எங்க இருக்கும், நரகத்தில் இருப்பாரு. எதோ ரொம்ப மோசமா இருக்கு, அந்த அந்த வலியா இல்லாட்டி நரகத்தில் கஷ்டப்படுவாரு. நீங்க தான் அந்த முடிவு இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிசாசும் கிரியை செய்கிறாரு. முதலாவது இந்த கேஜெட்ல நிறையா பிரச்சனைகள், இந்த ஃபோன்னால நிறைய பிரச்சனைகள். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால், அவ்வளோதான், கால் SMS. அந்த இன்டர்நெட் வரும்போது எல்லாமே நாசமாக போச்சு. ஓகே, இது வந்து ஒரு நான் சொல்கிறேன், இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஜெனசிஸ்ல அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அந்த மரம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரம் நீங்கள் அதுதான் நாலேஜ். பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. நீங்கள் பாஸ்டர் பேசுகிறா, நீங்க அப்படியே போட்டு நீங்க தட்டி கேட்கலாம். ஓ பாஸ்டர் என்ன சொல்றாரு, என்ன வசனம், எல்லாமே அந்த இன்டர்நெட்னால பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஜெனரேஷன் பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை நாசமாக. ஸோ பேரண்ட்ஸ், ஓகே, ஃபாதர்ஸ், தகப்பன், ஓகே, நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் குடும்பத்தில். ஆனால் நீங்க தான் முதலாவது ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஃபோன்ல இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைங்க அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி வாழ்றீங்க, ஓகே. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் அவங்க வாழ்ந்துட்டுனா நீங்க வேற மாதிரி நீங்க டிசிப்ளின் பண்ணலாம். நீங்க பேசலாம், ஓகே. எப்படி நீங்க பேசணும், அவங்களோட வார்த்தை வச்சு பேசுங்க. உங்க சொந்த ஞானத்துல பேசாதீங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு அதை பிரகாரம் நீங்க பேசுங்க. ஓகே, இதுக்கு தான் நீங்க சபையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சபையில் இருக்கணும். ஓகே, எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஓகே, நம்ம சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி எல்லா டீச்சர்ஸ் குவாலிஃபைட் டீச்சர்ஸாக இருக்காங்க, ஆனால் பிள்ளைங்க இல்லை. ஓகே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம 3 மணிக்கு நம்ம எல்லாம் இருப்போம். சர்ச் டேஸ் ஆவலோட காத்துருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. பிகாஸ் என்னோட டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை. எந்த பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்க தான். ஓகே, எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்படிலாம் செய்யாதீங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் நீங்கள் அழுவீங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து நான் ஒரு போதகராக நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க யூத் மீட்டிங்கோ சண்டே ஸ்கூல் அனுப்புங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியாது. ஒரு கடைசி காலத்தில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, ஐயோ என் பையன் வந்து சண்டே ஸ்கூல்னால இப்போ ஒரு போதகராக, சண்டே ஸ்கூல்னால ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு. போதகர்கள்லாம் அது ஆண்டோட காலிங், அது வேற. ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக அவங்க இருக்கிறதில்ல, ஆண்டோருக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கிறதில்ல. அது உங்களோட ஆசை என்ன? ஓகே, ஆசை இருந்துச்சுன்னா 3 மணிக்கு அனுப்புங்க. வித்தவுட் ஃபெயில் 3 மணிக்கு எல்லாமே நம்ம இருப்போம். டீச்சர்ஸ் எல்லாம் கிராஃப்ட் ஒர்க், கலர் பென்சில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க இல்லை. நீங்கள் அனுப்புங்க. கெஞ்சி கேட்குற பிள்ளைங்க அனுப்புங்க. உங்கள் பிள்ளைங்க ஒரு ஆசீர்வாதம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தகப்பன் வந்து பாவத்தில் அவரை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. ஓகே, நான் இல்லாஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஒரு டாக்டருக்கு தெரியும் இந்த பேஷண்ட் வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்கு. ஓகே, கேன்சர் நோய் எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஓகே, சரி, கேன்சர் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, என்ன மருந்து கொடுப்பாங்க சொல்லுங்க? கேன்சர் வர மருந்து வந்து கீமோதெரப்பி தானே. ஓகே, ஸோ கீமோதெரப்பி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே, முடி கொட்டும், ரொம்ப இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஓகே, உங்களோட அந்த எப்பிடைட், சாப்பிட எப்பிடைட் வரும், அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே வரும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த கீமோதெரப்பினால நிறைய பேர் வந்து அந்த கேன்சர் நோயில் குணமாகாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் அந்த டாக்டர் ஒரு டிசிஷன் எடுக்கணும், நீங்கள் கீமோதெரப்பி எடுக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் சில பேர் குறைக்கல, ஆனால் ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த கீமோதெரப்பி, அந்த ரேடியோதெரப்பி, அந்த கேன்சர் நோய் வந்து அது போய் அது எல்லாம் அந்த
அந்த பாக்டீரியா அந்த கேன்சரோட செல் வந்து சாவடிக்கும். ஆனால் அந்த தெரப்பி நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இட்ஸ் த worst. அது நான் கேள்விப்பட்டேன், அந்த worst ஃபீலிங். இப்போ கீமோதெரப்பி முடி கொட்டுறோம், ரொம்ப வலி, நீங்கள் வலியிலே இருப்பீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய டிசிப்ளின் சம்டைம்ஸ் அப்படி தான். நீங்கள் பிள்ளைங்க அடிக்கும் போது வலிக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. ஓகே, அந்த வழியினால நீங்கள் அவங்க சேவ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு விளக்குதா? ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் சம்டைம்ஸ் ஒரு கஷ்டமான முடிவு இல்லை, நீங்கள் கீமோதெரபிக்கு போங்க. சம்டைம்ஸ் அவங்க சொல்லும் போது பேசுவோம், ஐயோ டாக்டர் கீமோதெரபி வேண்டாம் டாக்டர். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த காட்டு போக மாட்டேன், பரவாயில்ல இந்த நோய் இருக்கட்டும். ஆனால் என்ன நடக்கும், அவங்க வாழ முடியுமா? அவங்க வந்து அந்த அந்த டைமில் அந்த கேன்சர் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்கும். ஓகே, அதான் ஆரம்ப வித்து. ஓகே, அதான் அந்த சாபம். ஓகே, ஆதியிலே அந்த ஜெனசிஸ் டைம்ஸில் அவங்க பாவம் செய்யும்போது அந்த ஆரம்ப வித்து இருக்கு. ஸோ அது ஒரு கேன்சர் மாரி. ஸோ நீங்கள் டிசிப்ளின் பண்ணி என்ன நடக்கும், அந்த பாவம் க்ரோ பண்ணும். யூ வில் க்ரோ and you will grow and you will grow and you will grow. One day it's too late. உங்கள் பிள்ளைங்க நாசமாக போயிடும். அப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ சின்ன பிள்ளை இருக்காங்களா, அப்போ நீங்கள் செய்யலாம். ஒன்ஸ் அவங்க க்ரோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கேரக்டர் அவங்க எல்லாமே அது மாறிடும். ஸோ கேன்சர் போல. ஸோ அந்த கேன்சர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் சம்டைம்ஸ் வலி, டாக்டர் வலியில் இருக்கேன் டாக்டர், பரவாயில்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க. ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நான் உங்களை சேவ் பண்ணலாம். கஷ்டமாக இருக்கும், ஆனால் முடிவு வந்து நீங்கள் அந்த நோயில் தப்பிக்கணும் சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் அந்த டிசிப்ளின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தகப்பன், ஆனால் நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஓகே, ஒரு கஷ்டமான முடிவு. ஓகே, இது வந்து நாட் ஈஸி. ஓகே, நான் என்னோட சாண்டை டிசிப்ளின் பண்ணியிருக்கேன், அவன் அழுவாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாக்ஸாண்டி தான் ரொம்ப வச்சாங்க, பரவாயில்ல நீ டிசிப்ளின் பண்ணு, அவன் நல்லா வருவார். ஆனால் அதை செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடைசியிலே பாருங்கள், உங்கள் சில்ட்ரன் வந்து ஒரு பிளெஸிங்காக இருக்கும். சொல்லுவோம். நாலாவது பாயிண்ட், a father must walk in accountability to God. ஓகே, ஒரு தகப்பன் தேவனுக்கு பொறுப்பாக நடக்க வேண்டும். ஓகே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வீட்டு தலைவராக இருக்க, நீங்கள் ஆண்களுக்கு கடன் கொடுக்கணும். உங்கள் பிள்ளை, உங்கள் ஃபேமிலி, உங்களோட குடும்பம் நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துறீங்க, ஆண்களுக்கு ஒரு கேட்பேன். நான் ஒரு ஒய்ஃப் கொடுத்தேன், ஓகே, நான் சில்ட்ரன் பிள்ளைங்க கொடுத்தேன், உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? சீக்கிரம் 1 சாமுவேல் 3:13. 1 Samuel chapter 3 verse 13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். Thank you, Edwin. For I told you that I will judge his house forever for the iniquity which he knows. அந்த பாவம் அவனுக்கு தெரியும். Because he made himself vile and he did not restrain. ஈலாயோட பாவம் என்ன அவனுக்கு தெரியும். அவனோட பிள்ளை பாவம் செய்கிறாங்க, ஆனால் அவனோட ஆக்ஷன் எடுக்கல, அவன் ஒன்றுமே செய்யலை. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அவன் செஞ்சார். அந்த தப்பு ஒரு காஸ்ட்லி, வெரி வெரி காஸ்ட்லி, மிகப்பெரிய தப்பு அவன் ஈலாயோட வாழ்க்கையில். ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஆண்டோட அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த அதிகாரம் நீங்கள் எடுக்கணும். நான் தான் உன் அப்பா, நான் முடிவெடுப்பேன். இது வந்து தப்பு, இது வந்து பாவம், இது செய்யாது. அவர் அந்த முடிவு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஒரு தோட்டம் மாதிரி, அப்படியே ஒரு கார்டன். ஓகே, எல்லாத்துக்கும் கார்டனிங் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தோட்டம் நீங்கள் என்ன நடைபெறீங்க, நீங்கள் முடிவு எடுக்கணும் தானே, கரெக்டாக? நீங்கள் பப்பாயா நடைபெறீங்களா? ஓகே, நீங்கள் ஃப்ரூட்ஸ் நடைபெறீங்களா? நீங்கள் எல்லாமே செய்யலாம், நல்ல விஷயங்கள் தான். நீங்கள் காய்கறிகள் நீங்கள் நடக்கலாம். ஆனால் அந்த வீட்ஸ் எப்படி சொல்லுது, புல்லு வரும்போது ஓகே என்ன நடக்கும், அந்த புல்லு வந்து அந்த அந்த மண்ணோட இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய காய்கறி, உங்களுடைய பழங்கள் வந்து அந்த விட்டமின்ஸ் கிடைக்காது.
ஸோ அந்த 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 பிள்ளை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கொடுக்கணும். அது அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் சில பேர் என்ன செய்யணும், ஓ இது சின்ன பிள்ளை பரவாயில்ல முட்டுறோம். என்ன நடக்குது, அந்த புல்லு வந்து ஒரு ஒரு காடு மாதிரி ஆகுது. சம்டைம்ஸ் என்ன நடக்குது, சில காடு வந்து ஒரு மரம் மாதிரி ஆகுது. அப்புறம் டூ லேட் அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். ஸோ உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ஃபேமிலி, உங்களோட தோட்டம், ஓகே, உங்களோட தோட்டம், உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து கனி கொடுக்கணும் அதற்காக, ஓகே. ஆனால் சில பிள்ளைங்க லாலாங்க அந்த பிள்ளைங்க வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அப்படியே அந்த வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், உடனே நீங்கள் குடின்னு ஏற்றணும். ஸோ என்ன நடக்கும், உங்கள் தோட்டம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், ஓகே. நல்லா மரங்கள் பழங்கள் எல்லாத்தையும் என்ன நடக்கும், உங்கள் பிள்ளை வாழ்க்கை அவங்க கனி கொடுப்பாங்க ஆண்டவருக்காக. ஆனால் அந்த பிள்ளைங்க வரும்போது நீங்கள் புடிவாட்டி நீங்கள் என்ன நடக்குது, அந்த பிள்ளைங்க வந்து நிறையாகி சம்டைம்ஸ் ஒரு மரமே ஆகிடும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், எல்லாமே நீங்கள் எடுக்கணும். ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் தோட்டம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், என்ன நீங்கள் நட போறீங்க, ஓகே. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, ஓகே. யூ நீட் டு கைட் யுவர் ஃபேமிலி. கடைசி பாயிண்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாமே கேளுங்க. நான் பார்க்குறேன் நிறைய யங் கப்புள்ஸாக இருக்கீங்க, ஓகே. A father failure has generational consequences, ஓகே. ஒரு தகப்பனோட தோல்வி உங்களுடைய தலைமுறை பாதிக்கும், உங்கள் தலைமுறை பாதிக்கும், ஓகே. இது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் ஒய்ஃப் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி நீங்கள் ஒழுங்காக கைட் பண்ணிட்டு என்ன நடக்கும், அது ஒரு தோல்வி. ஸோ அந்த தோல்வி வந்து உங்களுடைய ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அப்படியே பாதிக்கும். நீங்கள் பாவம் வாழ்ந்தீங்களா, உங்கள் தலைமுறை பாதிக்கும். நீங்கள் குடிக்கிறீங்களா, உங்கள் தலைமுறை பாதிக்கும். நீங்கள் பொய் சொல்றீங்களா, உங்கள் தலைமுறை பாதிக்கும். கடன் பிரச்சனை இருக்கீங்களா, உங்கள் தலைமுறையை பாதிக்கும். It will have general consequences. சீக்கிரமாக 1 சாமுவேல் 2:30-31. First Samuel chapter 2 verse 30-31. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரோ உன் பிதாவின் வீட்டாரோ என்றைக்கும் என் சந்தையில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனியின பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 31. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இல்லாதபடிக்கு உன் புயத்தை உன் பிதாவின் வீட்டாரையும் புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். ஒரு வேதனை இலக்கு. Therefore the Lord of Israel said, I said indeed your house and the house of your father would walk with me forever. But now the Lord says, far be it from me, for those who honor me I will honor, those who despise me shall be lightly esteemed. Behold, the days are coming, I will cut off your arm and the arm of your father's house, so that there will not be an old man in your house. Now ஒரு மிஸ்டேக், அந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய தோல்வி இல்லாயிருக்கு. ஆனால் அந்த வேதனை பிகாஸ் அவரோட வம்சம் யார், அவர் 2 பிள்ளைங்க தான். ஆனால் அந்த 2 பிள்ளைங்களும் பயங்கரமாக செத்தாங்க. ஏன் இல்லை விட்டு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, பாவம் செய்யட்டும், பரவாயில்ல பிள்ளைய நேசிக்கிறேன், பரவாயில்ல சி எல்லாம் முடிவு ரொம்ப பயங்கரமான முடிவு. ஸோ தகப்பன், உங்களுடைய குடும்பம் கையிலே தான் இருக்கு, நீங்கள் தான் நல்லா முடிவு எடுக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆனால் நீங்க அந்த மெசேஜ் நான் தியானிக்கும் போது ஈலாயோட மனைவி பற்றி அவங்க பேசுவேன். பார்த்தீங்கன்னா ஈலாயோட மனைவி பற்றி சார் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஏன் ஈலாயோட மனைவி பைபிளில் சொல்லலை? பிகாஸ் அவரோட பாஸ்டரோட வைஃப், ஓகே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேலோட அம்மா பற்றி நான் பேசுகிறேன், ஓகே. சாமுவேல் அம்மா பேர் யாரு? ஹேனா. ஓகே, பைபிளில் நல்லா போட்டிருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க.
பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து தியானிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா இல்லாயோட மனைவி அவங்களும் அந்த பாவத்தில் பங்கு இருக்காங்க. அவங்களும் தெரியும் அவங்க பிள்ளைங்க வந்து பாவம் செய்யறாங்க. ஆனால் அவங்க ஒன்றுமே செய்யல. பிகாஸ் ஏதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பைபிளே போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேனாவோட ஜெபம்னால என்ன இருந்துச்சு? இஸ்ரேலுக்கு ஒரு ப்ராஃபெட் கிடைச்சது. யாரு? சாமுவேல். அந்த ஹேனாவோட ஜெபம் அந்த பைபிளே போட்டிருக்கு. அந்த பைபிள் ஆர்டர் பண்ணுது. இதுதான் ஹேனா, எல்கானா எல்லாம் போட்டிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க. ஆனால் ஏன் இல்லாயோட வாய்ப்பு வித்தியாசம்? பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன், அவங்க வந்து பிகாஸ் பார்த்தீங்கன்னா பைபிளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியம் செய்யணும், அப்போ தான் பைபிள் அக்கௌண்ட்ஸில் வரும். இந்த கேர்ள், இந்த லேடி டிசைன் அப்படி பார்த்தீங்கன்னா எரிகோ பட்டணத்தில் ரேஹாப் அவர் ஒரு வேசி. ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் வேசி. ஆனால் அவங்களோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் ஆண்டவருக்காக ஒரு முக்கியமான காரியம் செஞ்சாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் யோசுவா புக்கில் போட்டிருக்கு ரேஹாப் பற்றி. ஆனால் அவங்க யார்? வேசி. ஆனால் ஆண்டவர் அப்படியே அவங்க கருதுப்படுத்துறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லீலாயோட வைஃப் டோட்டலி நான் வைஃபில் இஸ் ரியலி சே சம்திங். ஐ நோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆனால் மனைவிகள், அம்மாமார்கள், நீங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்கள் பிளே உங்கள் சில்ட்ரனோட லைஃப்பில். அவங்க சொல்லியிருக்காங்க, கம் இலாய், நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு செய்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் செய்யணும். See, பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்னர்ஷிப். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இஸ் அ பார்ட்னர்ஷிப். எஸ், வீட்டு தலைவர் தான். ஆனால் அவர் மனைவியோட சப்போர்ட்டால அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ யூ ஆர் த சப்போர்ட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். யூ ஆர் த சப்போர்ட். உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளைங்க வந்து சபையில் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை ரிமைண்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படி செய்கிறார். என் ஒய்ஃப் வந்து நான் ஆண்டவர் நினைச்சிடுறேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க தான் என்னோட செக் அண்ட் பேலன்ஸ். ஏய், நீ வந்து செலக்ட் பண்ணிட்ட, பாரு சனானா என்ன செய்யுது, ஷான் என்ன செய்யுது, அப்புறம் தான் நான் யோசிப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அவர் தலைவராக இருக்க முடியும்? ஒய்ஃபோட சப்போர்ட்னால ரொம்ப முக்கியம். நான் நம்புகிறேன் இல்லாயோட ஒய்ஃப் ஒரு தாட்சம் இல்லாய்க்கு வார்னிங் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க பேர் இந்த பைபிளில் இருக்கும். ஆனால் அவங்க ஒன்றுமே செய்யலை. ஏன் எல்கானா ஹேனாவோட பேர் இருக்கு? அவங்க யாரு? அவங்க வந்து ஆசாரியர் வம்சத்தில் இல்லையே. அதே அவங்க வந்து இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ ஆண்டவர் வந்து அந்த அவங்க என்ன அவர் நம்ம எதிர்பார்க்குறாரு, நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, ஹவு சின்சியர் யூ டு காட், நீங்கள் எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிற, அதை தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு மனைவி ஒன்றுமே செய்யலை. ஏன்? பிகாஸ் அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க அந்த பாவலை இது பண்ணாங்க. அவங்க தான் பெற்று கொடுத்தாங்க. ஓகே, அவங்க தான் அம்மா. பிள்ளை பாவம் செய்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா பைபிளில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் முடிக்க போகிறேன் சீக்கிரமாக. பார்த்தீங்கன்னா சாமுவேல் வராரு. ஓகே, கொஞ்ச நேரத்தில் சாமுவேலோட தகப்பன் பற்றி நம்ம தகப்பன் அம்மா ரொம்ப தியானம் செய்வோம். சாமுவேலோட அப்பா அம்மா ஓகே, அவங்க எப்படி வழி நடத்துனாங்க? ஓகே, அதுதான் அவங்க தான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, சீக்கிரமாக 1 சாமுவேல் 1:27 28. First Samuel chapter 1 verse 27 to 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். For this is the child I have prayed, and the Lord has granted him a petition which I have asked for him. I have also led him to the Lord. As long as he lives, he shall be led to the Lord and will worship the Lord. Wow! Now அந்த புக்கில் அவங்களோட அப்படியே இல்லாம ஏற்கனவே அவங்க ஓனர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உயிரோடு இருக்கோம். ஓகே, நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஃபாதர் நீங்கள் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறீங்க. ஆனால் ஈக்குவலி mothers, you are also playing an important role in your children. இல்லோட வைஃப் பாருங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். நம்ம ஒரு பாஸ்டர் ஃபேமிலி, உன் பையன் வந்து பாவம் செய்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
இப்பவே தங்கிங்க, ரோத்தா விடுங்க, செய்யுங்க, சொல்லுங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யல. பாத்தீங்கன்னா அவங்களோட முடிவு ரொம்ப மோசமான முடிவு, ரொம்ப மோசமான முடிவு. இல்ல பயங்கரமான செத்தாரு. என்னோட 2 பிள்ளைங்களும் பயங்கரமா சாப்பிட்டாங்க. அப்படியே அந்த வம்சமே அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போதான் சாம்பல். ஸோ நம்ம கேட்கல அப்படின்னா இப்போ வந்து ஆண்டோட ஆசத்தை நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டோட கொடுக்க முடியும், ஆண்டோட எடுக்க முடியும். ஸோ தகப்பன் தாய்மார்கள் நல்ல முடிவு எடுங்க. இன்னைக்கே நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஓகே, ஃபாலோ அந்த பிப்ளிக்கல் பிரின்சிபல். ஃபாதர்ஸ், நீங்கள் தான் ஆவிக்கு தகப்பனாக இருக்கணும் உங்கள் ஃபேமிலிக்கு. நீங்கள் அப்படியே அந்த லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கீங்களா? உங்கள் பிள்ளையை உங்களுடைய மதிக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்கள் ப்ரே பண்ணுங்க, அதோடைய மறுபடியும் அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் மறுபடியும் கொடுங்க அதோடைய. ஸோ நீங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக வாங்க சொல்லுங்க. ஸோ தகப்பன் ஒரு முக்கியமான ரோல் குடும்பத்தில் ஆண்டு வைத்திருக்காரு. கடைசி ஒரு கதை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் இஸ் த வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் ப்ரீச்சர். எல்லாம் பற்றி நம்ம படிக்கும்போது பில்லி கிரஹாம் தான், பில்லி கிரஹாம் அப்புறம் பில்லி கிரஹாம் மகன். ஆனால் யார் அவர் பில்லி கிரஹாமோட அப்பா பற்றி பேசல. ஸோ பார்த்தீங்கன்னா இன் 1934 பில்லி கிரஹாமோட அப்பா வந்து ஃப்ராங்க் கிரஹாம். ஸோ அவர் ஒரு எல்லா ஆண்கள் வேதம் பண்ணிங்க அந்த டைம் 30s அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அதோடைய நம்ம பக்கத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், விட்டாமல் ஜெயிக்கணும். அதோடைய நீங்கள் ஒரு பாஸ்தை உருவாக்கி அவங்க வந்து தேவனோட வார்த்தை வந்து பல கோடி மக்களுக்கு அவங்க ப்ரே பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் பிடிக்கிறேன் 15 வயசு தான், 15 years அவங்க அப்பா பார்க்குறாரு, அப்பா எப்படி ஜெயிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக அவருக்கு தெரியாது அவர் மகன் வருவார். ஓகே, அவர் ப்ரே பண்ண அதுவே ஒரு பாஸ்டர் வந்து இந்த பட்டணத்தை அவங்க சுவிசேஷம் சொல்லணும். ஓகே, உலகம் போனால் அவங்க சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் அவருக்கு தெரியாது. அவங்க ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் அந்த விஷயம் வந்து அவரோட பிள்ளை அப்போ தான் 15 வயசு. என் பிள்ளைக்கிறேன் வந்து அவர் ஒரு கிரேட் ப்ரீச்சர் ஏன் தெரியுமா? அந்த அப்பா வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வச்சுக்கோம் உங்கள் ஜெபம் வீணாக போகாது. நான் உண்மையாக உதவியாக சொல்கிறேன், விசுவாசத்தை சொல்கிறேன். உங்கள் ஜெபம் வீணாக உங்கள் பிள்ளைங்க ப்ரே பண்ணுங்க, ஜெபிங்க. ஓகே, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜெபம் கேட்பார். ஆனால் என்ன நீங்கள் ஜெபிக்கணும்? ஓகே, உங்கள் பிள்ளை வந்து ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஆசீர்வாதம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அதான் உங்களோட ஜெபம். கடைசி மாதம் யோசுவா சொல்கிறாரு, Joshua chapter 24 verse 15. நான் ஒரு காரணம் நான் செய்ய விரும்புகிறேன். ஓகே, நம்ம இந்த வசனம் வந்து எல்லா அப்பா அம்மாவும் நம்ம முன்னாடி படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, I want all the father to stand. ஓகே, எல்லா அப்பா அம்மாவும் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ எல்வின் நீங்கள் வந்து மைக் யூஸ் த மைக். நீங்கள் அந்த வசனம் படிங்க. இது வசனம் ஒரு முக்கியமான வசனம். இது வந்து ஒரு ஆண்டவருக்காக நீங்கள் கமிட்மெண்ட் செய்ய போறீங்க. ஓகே, இங்கிலீஷ் இஸ் as for me and my household we will serve the Lord. ஸோ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. நீங்களும் குடும்பம் நீங்கள் யார் சேவிக்க போறீங்க. ஸோ as a father, ஓகே, நீங்கள் இந்த முடிவு எடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு நீங்கள் பிறகு நானும் என் வீட்டாரும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்காக செய்யணும். ஓகே, எல்வின். ஸோ எல்லாம் அப்பா அம்மாங்க. ஓகே, எல்லாம் இருக்குங்க. ஓகே, அப்போ லேட்டர் நீங்கள் இதுக்கு வரலாம். பாஸ்டர் டு ப்ரே ஃபார் யூ. பாஸ்டர் உங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ எல்லா அப்பா அம்மா எழுதிட்டு பரவாயில்ல, எல்லாமே எழுதிங்க. ஓகே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, God will bless you. Joshua chapter 24 பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் தோணுங்க. Joshua 24:15. So Elvin, maybe you repeat line by line. I will follow you. Okay? So எல்லாம் நீங்கள் நம்ம எல்லாம் படிப்போம். ஒரு 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 பொருத்தனை செய்வோம் ஆண்டவருக்காக. ஓகே, நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் சேவிப்போம். ஓகே, ஸோ நல்லா கவனம் செலுத்துங்க. ஓகே, இந்த வசனம் பைபிள் இருந்துச்சா தோணுங்க, இல்லாட்டி நீங்கள் எல்வின் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, எல்வின் வீட்லாம் கர்த்தரை சேவிக்கிறது
கர்த்தரை உங்கள் பார்வைக்கு ஆதரவாய் கண்டார். பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றார். கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றார். கர்த்தரை சேவிப்போம். எல்லா அப்பா அம்மா ஓகே, நான் பாஸ்டர் கூப்பிட போறேன். பாஸ்டர் உங்களுக்காக செஞ்சுருக்கேன். எல்லா கண்களும் உங்கள் ஒய்ஃப் எதி நீங்கள் ரேஸ் ஆஃப் எல்லாரும் அப்பா அம்மா நம்ம பிளஸ் பண்ண போகிறோம். பாஸ்டர் ப்ரே பண்ண போகிறேன். எல்லா அப்பா அம்மா அவர்கள் அணிஞ்சிருக்கீங்க. இது தேவ சமூகத்தில் ஒரு கோர்ட்டில் செய்ய போகிறீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஆர்வத்திலேருந்து மறுபடி சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். மறுபடி நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். எல்லாரும் கண்களையும் மூடுவோம். உங்கள் பிள்ளையோட எதிர்பார்ப்பு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் எல்லா பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்ன செய்யணும்னா கெட்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் வீட்டு எல்லா குடும்பமாக கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்புடைய தகப்பனே, கால வேளையில் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஃபாதர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், மாதர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவரே, அந்த வசனத்தை உண்மையாக அவங்களை கனப்படுத்தும். ஆண்டவரே, உங்களுடைய சித்த பிரகாரம் தகப்பனை வழி நடத்தும். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். கதியார உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு வசனத்தை நான் படிக்க கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்பா அம்மா கூட இல்லை. அப்பா அம்மா இல்லை. இந்த அப்பா அம்மா நம்மளை கடைசி வரை எந்த உலகத்தில் எங்கே போனால் கூட அப்பா அம்மா கடைசி வரை உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் இருக்கு, அவரே உங்க கூட இருப்பார். வாங்க அந்த வசனத்தை நம்ம படிப்போம். ஹalleluya. எல்வின் ஹைட் போட்டு படிங்க. எல்வின் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17, 18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? கடவுள் அப்பா மாறுறாரு, உங்களுக்கு அப்பா மாறுறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த அசுத்தங்களை தொடாதீங்க, இதே மாதிரி காரியங்கள் செய்யாதீங்க, உண்மையா இருங்க. ஆனா நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால அவங்களுக்காக சில பேர் அப்பா அம்மா இருந்த பொழுது ரொம்ப துக்கப்படுவாங்க. ஆனா இந்த வசனம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதல் கொடுக்கும். மோன்சி லாசருக்கு சின்ன குழந்தை, அவருக்கு அந்த 2 அம்மா அப்பா இருந்துட்டாங்க. அந்த குழந்தை கேட்டுக்கிட்டீங்க, அப்பா வேணும், எனக்கு அம்மா வேணும். அப்போ ஆண்டவர் இயேசு ஆண்டவர் பல மோகன் சிலாசர் அந்த பிள்ளைக்காக பாரத்தோட ஜெபிக்காங்க. அப்போ விஷன்ல ஆண்டவர் வெளியே அப்படியே நின்று இந்த பிள்ளைகள் பேசுது, மகளே உங்க அப்பா அம்மா இல்லாட்டி நான் உனக்கு
அப்பாவா இருக்கு, அம்மாவா இருக்கு. அதனால நீங்க கஷ்டப்படுறீங்களா? இயேசு முழுசா விசுவாசிங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருப்பார்? அப்பாவா இருப்பார், சாரி, தகப்பனா இருப்பார். Praise the Lord. Okay, praise the Lord. God bless you.